இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம மனசை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆட்டிசம் பசங்களுக்கு இது இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவங்களோட டோட்டல் பாடி செக் பண்ணி பாருங்கள், அதில் எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக ஆட்டிசம் குழந்தைனாலே உடம்புல இந்த பிரச்சனை இருக்குன்னு பெரும்பாலும் சொல்ல முடியாது. நியூரான் டிஃபெக்ட்டுங்கிறாங்க, சின்ன சின்னதாக சொல்லலாம், பட் ஜென்ரலாக இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்போது கரெக்டான கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது, நியூரான் டெவலப்மெண்ட் இருக்காதுன்னெலாம் சொல்கிறாங்க. பட் உடம்புல ஒரு பாட்டில் ஒரு குறை அப்படின்ட்டு ஒரு வியாதி இல்லை, இது வந்து ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது தான் அலோபதியோட விளக்கம். அப்போ அது உடம்பு அப்படிங்கிறத வச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய தன்மையினால இதுக்கு ஒரு தீர்வு தர முடியாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம், மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால மலர் மருத்துவம் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு இது சாப்பிட்டா இது நடக்கும், இது சாப்பிட்டா இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 1000ல் ஒருத்தருக்கு நடக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஜென்ரலாக அப்படி கிடையாது. அந்த மனநிலையை, அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றக்கூடிய சக்தி வந்து 100% இந்த மலர்களுக்கு இருக்குது. இது எதனால் நாங்கள் வந்து பேச முடியுது, செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்லி ஹார்ம்லெஸ். இது வந்து ஒரு பூவோட எசன்ஸ், எந்த விதமான தவறான விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியுது, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஒரு பூச்சியை பார்த்தா எப்போவுமே பயம் அப்படின்னா, அந்த பூச்சியை பார்த்தா பயம் வந்து உங்களுக்கு சரியாயிருச்சுன்னா அது நம்ம எந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நம்ம காமிக்க முடியும்? இல்லைங்களா? நம்ம உணர தான் முடியும். ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இதை உணர மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு பவர் வந்து இது ஒரு டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறதுனால இதுகிட்ட வந்து இருக்குது.